ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் எப்படி ஆன்லைனில் புக் செய்யணும் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே டைப் ஆஃப் தரிசன டிக்கெட்டை ஒரே நேரத்தில் மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த நாள் இந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் பண்ணிக்கலாம். தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. இப்போ தரிசன டிக்கெட் இல்லாமல் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாதான்னா அதற்கும் ஒரு வழி இருக்குது. தரிசன டிக்கெட்டே இல்லாமல் ஆன்லைனில் 3 லொக்கேஷனில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா, ஒண்டிமிட்டா மற்றும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸ். இந்த 3 இடங்களில் ரூம் புக் செய்கிறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் தலக்கோனா திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலையும், ஒண்டிமிட்டா திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குது. தலக்கோனாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸும் சிவபெருமான் கோவிலுக்கும் போகிறதாக இருந்தால் நீங்கள் தலக்கோனா லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோவிலை தரிசனம் செய்வதற்காக போவதாக இருந்தால் நீங்கள் ஒண்டிமிட்டா லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். திருமலை தரிசனத்திற்காக நீங்கள் போக போகிறீங்கன்னா ஒண்டிமிட்டா மற்றும் தலக்கோனா லொக்கேஷன் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணி டிடிடி ரூம் புக் பண்ண போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரூம் தேவைன்னா ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் அல்லது மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ரெஸ்ட் ஹவுஸஸுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் தேவைப்பட்டால் விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கிடைக்குமா அப்படின்னா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கிடைக்கும். திருச்சானூர் தொலப்பா கார்டன்ஸ்லேயோ ஸ்ரீனிவாசம் அல்லது மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்லேயோ ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பது கிடையாது. கீழ் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரே டிடிடி கெஸ்ட் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ். இப்போது எங்களுக்கு திருமலையிலையும் ரூம் வேணும், திருப்பதியிலையும் ரூம் வேணும்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலையில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகினை தவிர்த்துட்டு வேறொரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி உங்களுடைய எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் திருச்சானூர் தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு திருப்பதியிலையும் ரூம் கிடைச்சிடும், திருமலையிலையும் ரூம் கிடைச்சிடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்சானூர் தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மூலமாக டிடிடி ரூம்ஸ் புக் பண்ண முடியாது. இந்த 3 தரிசன டிக்கெட்டுக்கு கீழேயும் புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. இந்த 3 தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் புக் பண்ணும் பட்சத்தில் ஆஃப்லைனில் நேரடியாக போய் தான் திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்க முடியும், ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தெந்த தரிசன டிக்கெட்ஸ் எலிஜிபிளான டிக்கெட்ஸ் என்பதை பற்றி பார்க்கலாம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேர் செலக்ட் ஆகியிருந்தால் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் மற்றும் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட் எல்லாம் வைத்து நம்ம ஆன்லைன் மூலமாக திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலா அல்லது திருப்பதியில் தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து 2 லொக்கேஷன்லையும் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி மேக்ஸிமம் 6 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணலாம் என்கிற ரூல் இருக்குது. ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் மட்டும்தான் எனேபிள் ஆகும். இப்போது உங்கள் 6 அடல்ட்ஸோடு சேர்த்து
குழந்தைகள் 4 பேரையும் அழைச்சிட்டு போகிறீங்க. 10 பேருக்கும் ஒரே ரூம் பத்தாது என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 10 பேருக்கு 2 ரூம் அல்லது 3 ரூம் தேவைப்படுதுன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகினில் இருந்து 2 ரூமும் இன்னொரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி மற்றும் ஒரு 2 பேருக்கும் அடுத்த ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி இன்னும் ஒரு 2 பேருக்கும் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒரு ரூம் எனேபிள் ஆகியிருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 3 ரூம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது போல் உங்களுக்கு எத்தனை ரூம்ஸ் தேவையோ அதற்கேற்றாற் போல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி அவங்களுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்க வேண்டியது ஒரு மொபைல் நம்பர் லாகினில் இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணால் மட்டுமே தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதற்கும் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் புக் பண்ணும் பட்சத்தில் சேம் டைம் 3 மொபைல் நம்பர் லாகினில் என்டர் ஆகி சேம் டைம் நீங்கள் உங்களுக்கு தேவையான தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கணும். ஒரே பர்சனே ஒரு மொபைல் நம்பர் லாகினில் என்டர் ஆகி ஒரு 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு லாக் அவுட் ஆகி அதே பர்சனே மறுபடியும் இன்னொரு மொபைல் நம்பர் லாகினில் என்டர் ஆகி மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா டிக்கெட்டினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சேம் டைம் வேறு மொபைல் நம்பரில் 2 அல்லது 3 பர்சன்ஸ் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கோங்க. ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் லொக்கேஷன் சாய்ஸில் 5 லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி, ஒன்டிமிட்டா, தலக்கோனா என்று 5 லொக்கேஷன் இருக்கும். சிம்பிளாக திருப்பதி என்ற லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தொலப்பா கார்டன்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். திருப்பதி, ஒன்டிமிட்டா, தலக்கோனா இந்த 3 லொக்கேஷனில் எந்த லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்களுமே உங்களுக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த நாளுக்கு ரூம் தேவைப்படுதோ அந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் திருமலா அல்லது திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய தரிசன டிக்கெட் எந்த நாளுக்கு இருக்கோ அந்த தரிசன நாளும் அதற்கு முதல் நாள் மட்டும்தான் க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ண முடியும். திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் செய்கிறீங்கன்னா கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் 3 ரெஸ்ட் ஹவுஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கூடவே இந்த ரெஸ்ட் ஹவுஸஸில் என்னென்ன டேரிஃப் ரூம் எல்லாம் இருக்கோ அத்தனையுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் டேரிஃபும் செலக்ட் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் ஹவுஸுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இதே திருமலா லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறோம்னா 100 ரூபாய், 999 ரூபாய் மற்றும் 1518 ரூபாய் இந்த 3 டேரிஃப் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுசஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. திருமலா லொக்கேஷனுக்கு டேரிஃப் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும், கெஸ்ட் ஹவுஸ் நாம் செலக்ட் பண்ணவே முடியாது. எந்த லொக்கேஷனில் நம்ம ரூம் புக் பண்ணாலும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் சிஸ்டமே தான் வேக்கன்சிஸ் பொறுத்து நமக்கு ரேண்டமாக அலாட் பண்ணி கொடுக்கும். அதனால் எங்களுக்கு கோவிலுக்கு பக்கத்தில் ரூம் வேணும், வயசானவங்க இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம் வேணும் அல்லது லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸில் எங்களுக்கு ரூம் கொடுங்க என்று நம்ம எந்த ப்ரிஃபரன்சஸுமே வைக்க முடியாது. இது சிஸ்டமே நமக்கு ரேண்டமாக அலாட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரூம். ஒரு முறை நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து அதை ரீஸ்கெடியூல் செய்ய முடியாது. கேன்சல் பண்ணலாமான்னா நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கக்கூடிய தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் புக் செய்த ரூமை கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் எந்தவித டிடக்ஷன்ஸும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் 20ஆம் தேதிக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா 17ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணும் பட்சத்தில் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட் அமௌண்ட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் 18ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதிக்கு தான் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா ரூம் ரெண்ட் மட்டும் கழிச்சிட்டு காஷன் டெபாசிட் அமௌண்ட் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் 20ஆம் தேதி நீங்கள் சரியான நேரத்தில் செக்இன் பண்ண முடியலை என்றாலோ அல்லது 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலோ ரூம் ரெண்ட் மட்டும் கழிச்சிட்டு காஷன் டெபாசிட் அமௌண்ட் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். இப்போ எப்படி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம எந்தவித தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தாலும் எப்போ ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அந்த நாள் தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். நவம்பர் மாதத்திற்கான திருமலா, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டா லொக்கேஷனுக்கான ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் வரக்கூடிய ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா 2:50 அல்லது 2:55க்கே
டிடிடி ஆப்பும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல் அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆப் மற்றும் வெப்சைட் ஓப்பன் செஞ்சு வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி தான் நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கும் லாகின் செய்யணும். நீங்கள் எக்ஸாக்டாக 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அகாமடேஷன் என்ற ஐக்கனை கிளிக் பண்ண உடனே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் குறைவாக காமிக்குதுன்னு பாருங்கள். ஆப்பில் குறைவாக காமிக்குதா, வெப்சைட்டில் குறைவாக காமிக்குதா, அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மல்டிபிள் டிவைசஸில் எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஆப் அண்ட் வெப்சைட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மல்டிபிள் டிவைசஸில் நம்ம ஆப் மற்றும் வெப்சைட் எல்லாமே லாகின் செஞ்சு வச்சுருக்கோம்னா மல்டிபிள் டிவைசஸில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம்னு சொல்லி புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் எரர் காமிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். மறுபடியும் நம்ம அகாமடேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வரக்கூடிய சமயத்தில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டைம் போக போக ரூம் எல்லாமே புக் ஆகிட்டே வர ஆரம்பிச்சிடும், எரரும் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு டிவைஸில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா டிவைசஸும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வர்ச்சுவல் கியூ 0 ஆன உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே நவம்பர் மாதத்திற்கான கேலண்டர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் திருப்பதி, தலக்கோனா, ஒன்டிமிட்டா லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கேலண்டரில் எல்லா நாட்களும் க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் டேட், செக்இன், டைம் ஸ்லாட் எல்லாம் செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் திருமலா அல்லது திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்த உடனே புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்கனோ அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இந்த கேலண்டர் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். அங்கேயும் நாம் லொக்கேஷன் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். திருமலா அல்லது திருப்பதி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த லொக்கேஷன் தேவையோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் செலக்ட் பண்ண பிறகு செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணணும். இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டில் ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக ஸ்ப்ளிட் பண்ணி 4 செக்இன் டைம் ஸ்லாட்டாக நமக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த ஸ்லாட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட் என்பது நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை கொண்டு போய் ஸ்கேன் செய்கிறதுக்காக மட்டும்தான். இந்த 6 மணி நேரம் தான் நம்ம ரூமில் ஸ்டே பண்ணணும் என்பது கிடையாது. இந்த 6 மணி நேரம் செலக்ட் பண்ணுவது நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை போய் ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டுமே. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் எப்போ போய் கரெக்டாக ரீச் ஆவீங்களோ அந்த டைம் ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ஸ்லாட்டுக்கு 1 நிமிடம் நீங்கள் லேட்டாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூமை கேன்சல் பண்ணிடும். அதற்கடுத்து நம்ம யார்கிட்டையும் ரூமுக்காக போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த 6 மணி நேரத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் போய் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை போய் நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஏர்லியராக போகலாமான்னா இந்த 6 மணி நேரத்திற்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் போகிறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதற்கும் ரொம்ப ஏர்லியராக போனால் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா எந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணீங்களோ அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கே நேரடியாக போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிடலாம். நீங்கள் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண நேரத்தில் இருந்து உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் 24 மணி நேரம் நீங்கள் தங்கலாம். இதே நீங்கள் மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் திருப்பதியில் புக் பண்ணாலுமே ரூம் செக்இன் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் போய் தான் ஸ்கேன் பண்ணணும். அங்கே போய் நீங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ண பிறகு அவங்க உங்களுக்கு மாதவம் ரெஸ்ட் ஹவுஸுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுவாங்க. இதே நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் உங்களுடைய செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே போய் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் ரெசிப்ட் ஸ்கேன் செய்த 15 நிமிடத்திற்குள்ளேயே உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு எத்தனை மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போய் செக்இன் பண்ணிடணும், அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப்ஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு அந்த மெசேஜ்லேயே வந்திருக்கும். இந்த அகாமடேஷன் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் ஸ்டே பண்ணலாம். சப்போஸ்
திருப்பதி அல்லது திருமலா எந்த லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் நமக்கு டிடிடி ரூம் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்று சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வெக்கேட் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். லொக்கேஷன் செக்இன் செலக்ட் செய்த பிறகு தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். நம்முடைய தரிசன டிக்கெட் வைத்து நம்ம இங்கே ரூம் புக் பண்ணக்கூடிய காரணத்தினால நம்ம யாருடைய பேரில் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும். 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். பட் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ரூம் சைஸை பொறுத்தும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்கன்னா டேரிஃப் மட்டும் டிஸ்பிளே ஆகியிருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பதி லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்கன்னா டேரிஃப் மற்றும் கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்த உடனே பில்கிரிம் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டினியூ டு பேமெண்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் மோட் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன். இதில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் செய்து முடித்த உடனே உங்களுடைய ரூம் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு என்றும் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுடைய டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டவுன்லோட் பட்டனும் டிஸ்பிளே ஆகும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் ரூம் ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் லேட்டராக புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் கூட உங்களுடைய ரூம் ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் எங்களுக்கு வந்திருக்கு, அகாமடேஷன் ரெசிப்ட் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா உங்களுடைய ரூம் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். எந்த நாள் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த நாள் ரூம் செக்இன் பண்ணுறதுக்காக அந்த லொக்கேஷனுக்கு போகக்கூடிய சமயத்தில் யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிங்களோ அந்த 2 பேர் நிச்சயமாக ரூம் எடுக்கக்கூடிய சமயத்தில் இருக்கணும். 2 பேரில் ஒருத்தராவது கண்டிப்பாக இருக்கணும். 2 பேராலையும் வர முடியல, அவங்களுடைய ஆதார் கார்டும் அகாமடேஷன் ரெசிப்டும் எடுத்துகிட்டு போனால் ரூம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களில் ஒருத்தர் தான் ரூம் எடுக்கவும் முடியும். அவங்களுடைய ஆதார் ஐடி ப்ரூஃபும் அகாமடேஷன் ரெசிப்டும் செக் பண்ணி பார்த்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ ரூம் செக்இன் பண்ணும்போது யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே பர்சன் தான் மறுபடியும் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த 2 ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டுமே, அதாவது இந்த 2 ஃபோட்டோஸ்லையும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே காஷன் டெபாசிட் அமௌண்ட் டைம்லியாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ண நாளில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு அலாட்டான ரூமில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கேட்டு அவங்க அதை அப்ரூவ் பண்ணி நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு நாளுக்கான ரெண்ட்டு சில கெஸ்ட் ஹவுசஸில் காஷன் டெபாசிட்லேயே கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய காஷன் டெபாசிட் அமௌண்ட்டு மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. சில கெஸ்ட் ஹவுசஸில் அந்த ஒரு நாளுக்கான ரெண்ட் மட்டும் அப்போவே இமீடியட்டாக பே பண்ண சொல்லிடுவாங்க, நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் அல்லது திருமலா லொக்கேஷனில் 2-3 ரூம்ஸ் சேர்ந்து புக் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரே இடத்துல ரூம் கிடைக்குமான்னா திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரே கெஸ்ட் ஹவுஸில் பக்கத்து ரூம் இல்லைனாலும் வேறு ஃப்ளோரில் நமக்கு ரூம் கிடைச்சிடும். இதே திருமலா லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி 2-3 ரூம்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே கெஸ்ட் ஹவுஸில் கிடைக்கும் என்பது நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது நம்முடைய லக்கு மட்டும்தான். வேறு கெஸ்ட் ஹவுசஸில் ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.